ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் வல்லுநர்கள், ஊடகங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர். அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல பாஜக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நம்மளுடைய சேனல்ல திரிணாமுல் காங்கிரஸ் வாரம் என்று அறிவிச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி நாளுக்கு நாள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டினேன். அது யாரோட வீடியோனா நம்மளுடைய உள்துறை அமைச்சர், அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்களுடைய வீடியோ. சும்மா போற போக்குல அமித்ஷா ஒரு அரசியல் சாணக்கியர் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. உண்மையிலேயே அவர் அரசியல் சாணக்கியர் தான் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதற்கு நான் போட்டு காட்டின வீடியோவும் ஒரு உதாரணம். அது நீங்க பாருங்களேன். ஒரு 12 வருஷம் முன்னாடி அமித்ஷா பேசிய வீடியோ. கொல்கட்டாவில் பேசுறாரு. யார் இந்த அமித்ஷா என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்டதற்கு, யார் அமித்ஷா நான் கேட்குறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அமித்ஷா யார் என்றால் ஒரு சாதாரண பாஜக காரியகர்த்தா. இந்த வங்க மண்ணில் திரிணாமுல் காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் அடியோடு பிடுங்கி எரிய வந்திருக்கேன் என்று அவர் சொன்னது இப்போ அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. मैं भारतीय जनता पार्टी का एक छोटा सा कार्यकर्ता हूं। मैं अमित शाह हूं और इस बंगाल की भूमि पर से तृणमूल को उखाड़ने के लिए आया हूं, वो आप समझ लीजिए. எதற்காக இந்த வீடியோவை மீண்டும் போட்டு காட்டுறேன்னா, இது நடந்து முடிஞ்சிருச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் இஸ் a history. ஒரு காலத்துல பாஜக காரியகர்த்தரை கொன்று குவித்த, மேற்கு வங்கத்திலிருந்து இல்லீகலாக இமிகிரன்ஸ் சட்டவிரோதமாக இங்க குடிபெயர காரணமாக இருந்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அது மூலமாக அரசியல் ஆதாயம் அடைந்த ஒரு ஆன்டி நேஷனல் பார்ட்டி ஒட்டுமொத்தமாக முடியும் பொழுது இனி எந்திரிச்சு வர பாசிபிலிட்டியே இல்ல, கட்சியே உடைந்து சுக்குநூறு ஆகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசியவாதிகளுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி ஒரு புதிய அப்டேட் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன அப்டேட்னா, கல்யாண் பானர்ஜி என்ற ஒருவர் இருக்காருங்க. இவர் யாருன்னா, பாராளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட மோடி இந்த அளவுக்கு விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா இவர் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு எப்ப பாரு மோடி அவர்களை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப வெஹமெண்டா பாஜகவை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தார். திரிணாமுல் காங்கிரஸுடைய ஒரு எம்பி இவர். இதே கல்யாண் பானர்ஜி நிறைய சர்ச்சை கருத்துக்களுக்கு பேர் போனவர். இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இந்த அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணும்போது அந்த டைம்ல தான் நினைக்கிறேன், மேற்கு வங்கத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. எது தெரியுமா? ஒரு வக்ஃப் லேண்டு 4-5 இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுகை நடத்தினாலே அந்த இடம் வக்ஃப் நிலமாகிவிடும் என்று இந்த அறிவாளி சொன்னது. Dedication of the property to Allah. So இப்பேற்பட்ட ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்க்கு பேர் போன ஒருவர் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? மம்தா பானர்ஜி அவர்கள் எய்தர் யூ ஷுட் சூஸ் அபிஷேக் பானர்ஜி. இந்த அபிஷேக் பானர்ஜி யாரு? மம்தா பானர்ஜியோட அண்ணன் பையன். ஸோ எய்தர் யூ ஷுட் சூஸ் யுவர் ரிலேட்டிவ் அபிஷேக் பானர்ஜி, இல்ல என்ன சூஸ் பண்ணும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில அபிஷேக் பானர்ஜி முக்கியமா இல்ல நான் முக்கியமா, கல்யாண் பானர்ஜி நான் முக்கியமா என்று மம்தா பானர்ஜி முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்யாண் பானர்ஜி. இது ரொம்ப வைரலா சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. I have said that whatever I have to say, I have said. Will you be in the Trinamool Congress? I am with the Mamata Banerjee, but Mamata Di has to decide whether Mamata Di will keep Abhishek or keep Moise. ஸோ அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ராஜினாமா செய்யறாங்க. எம்எல்ஏக்கள் ரெபல் ஃபேக்ஷன்ல மம்தா பானர்ஜியை எதிர்த்து ஒரு அணி உருவாகி அவங்க போய் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க இல்லையா, அந்த கேம்ப்ல ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. மம்தா பானர்ஜி கிட்ட 10 பேர் கூட இல்லை. இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம். நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஸ்டேட்ல இடம் கொடுத்தீங்கன்னா அதனாலேயே நீங்க அழிஞ்சு போவீங்க. இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். இது உங்களுக்கு தேர்தலில் பலனளிக்குது என்று சொன்னால் அது உங்களுக்கு எதிராகவே எப்போது வேண்டுமானாலும் திரும்பும். ரோட்ல கூட நடமாட முடியல. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராலுமே வெஸ்ட் பெங்கால் வீதிகள்ல நடமாட முடியல. மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சிருந்தீங்க. அவர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்ததாக நினைத்து இப்போ ஒரு பெருமூச்சு விடுறாங்க. நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து எம்பிக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க, பாஜக இணைய போறாங்க அப்படின்னு சொன்னோம், நடந்துருச்சு. என்டிஏவுக்கு ஆதரவு பெருக போகிறது பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொன்னோம், பெருகிட்டே இருக்கு. ஆரம்பத்திலே மேற்கு வங்க எதிர்கட்சி தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் ரெபல் ஃபேக்ஷன் வரும்னு சொன்னோம், அதுவும் நடந்திருக்கு. இப்ப அடுத்து இன்னொன்று நடக்க போகுது. என்ன தெரியுமா? நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன், அதான் ஒரிஜினல் சிவசேனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, இவங்களோட உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் சிவசேனாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இணைய போறாங்க. அப்போ அகைன் இதெல்லாம் எதற்காக? அடுத்து வரக்கூடிய
பாராளுமன்ற கூட்டத்தொடர் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கூட்டத்தொடர்ல பாஜக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு 2/3 ஆதரவு தேவை. அதற்கான வேலைகள் இப்போது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் 2024 ஆண்டு மகாராஷ்டிரால ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 48 பாராளுமன்ற தொகுதிகளில் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். என்டிஏவுக்கு அங்க ஒரு சர்க்கிள். 2019 என்டிஏ பெரும்பாலான இடங்கள்ல ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைத்தார்கள். ஆனா 5 வருஷம் கழிச்சு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, 48ல இந்த இண்டி அலையன்ஸ் வந்து 30 தொகுதி ஜெயிக்கிறாங்க. பாஜக கூட்டணி வெறும் 17 இடத்துல ஜெயிக்கிறாங்க, அதர்ஸ் 1. ஸோ இந்த இண்டி அலையன்ஸும் பாருங்க, காங்கிரஸ் 17 இடங்கள்ல போட்டியிட்டு 13 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் எதிர்கட்சி கூட்டணியில போட்டியிட்டு 21 தொகுதிகளில் 9 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. என்சிபி எஸ்பி சரத்பவார் ஃபேக்ஷன் அதுல 10 இடங்கள்ல போட்டிட்டு 8 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. அதுவே பாஜக 28 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 9 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் வந்து 15 தொகுதிகளில் போட்டிட்டு 7 தொகுதிகள் தான் ஜெயிக்கிறாங்க. என்சிபி அஜித் பவார் ஃபேக்ஷன் 4 தொகுதியில போட்டிட்டு வெறும் ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஆர்எஸ்பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அது போட்டிட்ட ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்கல, வெற்றி பெறல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்எஸ்யூபிடில இருக்கக்கூடிய 9 எம்பிக்கள்ல 7 எம்பிக்கள் சிவசேனாவில் வந்து ஐக்கியமாகிறதாக ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ பாராளுமன்றத்தில் 312 என்று இருக்கக்கூடிய என்டிஏ நம்பர்ஸ் இப்போ 320 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 319 ஆக இருக்கும். ஆனா 9 பேருமே இருக்கக்கூடிய 9 பேருமே ஒட்டுமொத்தமாக யூபிடி ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க சிவசேனால வந்து ஐக்கியமானால் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 320 வந்துருச்சா, இன்னும் ஒரு 40 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை பாஜகவிற்கு 2/3 மெஜாரிட்டிக்கு. அடுத்து என்சிபி சரத்பவார் ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு 8 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த 8 எம்பிக்களுமே ஒரிஜினல் என்சிபி. இப்போ சுனேத்ரா பவர் தலைமையிலான அந்த என்சிபிக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் மே ரைஸ் அப் டு 328 ஆக பார்லிமெண்ட்ல நம்பர்ஸ் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது என்டிஏ நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 292 தான் இருந்துச்சு. இப்போ பொட்டன்ஷியலி 328 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் 30-40 எம்பிக்கள் தான் கம்மிங்கிற போது அடுத்த ஒரு வாரம் ரொம்ப 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 குரூஷியலான ஒரு டைம் மோடி அமித்ஷாவை பொறுத்தவரை. இவங்க எதனால இந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, போன சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்கள்லேயே அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை இண்டி அலையன்ஸ் கைப்பற்றி இருந்தாலுமே அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் ஆனாங்க. இண்டி அலையன்ஸ் அங்க இருக்கிற தெரியாம காணாம போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 288 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக மட்டும் அங்க பெற்றது 132. பாஜக போட்டியிட்டதே 149 தான். 149 போட்டிட்டு 132 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க பாஜக. அடுத்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே 81 தொகுதிகளில் போட்டிட்டு 57 வெற்றி பெறாங்க. என்சிபி 59 போட்டிட்டு 41 வெற்றி பெறாங்க. ஜேஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, இது மாதிரி ஒரு சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து என்டிஏவோட டோட்டல் நம்பர்ஸ் 235, 288ல 235. இந்திய அலையன்ஸ் பாருங்க, காங்கிரஸ் 101 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 16 தொகுதி. சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் 95 தொகுதிகளில் போட்டிட்டு 20 தொகுதி. என்சிபி சரத்பவார் ஃபேக்ஷன் 86 தொகுதிகளில் போட்டிட்டு 10 தொகுதி. ஒட்டுமொத்தமாக இந்திய அலையன்ஸ் வாங்கினதே 50 தான். அதிகாரப்பூர்வமாக எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவானது. போட்டிட்டு எல்லாருமே வாஷ் அவுட் எதிர்கட்சி சார்பாக. சோ ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்கு. சரத்பவாருக்கு இங்க வயசாயிட்டே போகுது, இந்த பக்கம் சுனேத்ரா பவர் வந்துட்டாங்க, இவங்க லீட் பண்றாங்க. அப்படிங்கிற போது சரத்பவார் ஃபேக்ஷன் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வரது இயல்பு தானே. அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜ் இனிமே கிடையாது. மும்பையிலேயே தாக்கரே ஃபேமிலியோட அந்த ஆதிக்கம் முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்களோட இருந்தோம்னா நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. போய் இந்த பக்கம் சேர்ந்தா ஒரிஜினல் சிவசேனாவோட சேர்ந்தா அரசியல் எதிர்காலமாக இருக்கும் என்று எல்லாருமே இது மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான். ஆனா அரசியல் அப்படிங்கிறது எப்படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத பாருங்களேன். இங்க இந்த தயவு தாட்சண்யம், இந்த நியாயம் அநியாயம் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. திரிணாமுல் காங்கிரஸோட சாம்ராஜ்யம் வீழ்ந்தது, உத்தவ் தாக்கரே ஃபேமிலியோட சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. உங்கள்கிட்ட உங்க பார்ட்டியில ஹோல்ட் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் சர்வைவ் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்கள்ல இப்போது மம்தா பானர்ஜி குடும்பம், உத்தவ் தாக்கரே குடும்பம், இந்த சரத்பவார் குடும்பம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னுமே நல்ல ஞாபகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி 2019 ஆண்டு பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக 303 சீட்டு, அலையன்ஸா ஒரு 343 சம்திங் ஜெயிச்சாங்க. அதுல பாஜக கூட்டணிக்கு 2/3 எம்பிக்களுக்கு தேவையாக இருந்தது வெறும் 20 எம்பிக்களோட ஆதரவு தான். அதை லோக்சபாவில் எப்படியோ மேனேஜ் பண்ணி நிறைய பில்ஸ்லாம் பாஸ் பண்ணாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் என்ன பிரச்சனைனா, எப்பவுமே பாஜகவிற்கு 2/3 இருந்ததே கிடையாது. என்டிஏவுக்கு இப்போதான் வந்து மெஜாரிட்டியே கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ ராஜ்யசபாவில் அவ்வளோ பார்த்து ஒவ்வொரு எம்பிக்களாக சேர்த்து இன்னைக்கு மத்திய பிரதேஷ்ல
3 ராஜ்யசபா உறுப்பினர்கள் பாஜக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அன்அப்போஸ்டா. ஸோ ராஜ்யசபா இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா லோக்சபால பிரச்சனை. லோக்சபாவில இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாம ராஜ்யசபால பிரச்சனை இருந்துச்சு. இப்ப அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நிறைய மசோதாக்கள் அதிரடி மசோதாக்கள் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சு இந்த தேச நலனுக்காக எத்தனையோ மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதெல்லாம் பாஸ் ஆகிருக்கும் பார்லிமெண்ட்ல. ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், மீண்டும் இந்த கோலிஷன் டிராமா பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தனிப்பெரும் மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லாதனால 5 வருடம் இந்த தேசத்துல எந்த விதமான ஒரு அதிரடி மாற்றங்களும் இல்லாம நம்முடைய நாட்டோட வளர்ச்சி பின்தங்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 வருஷமா அதிரடியாக எந்த மசோதாக்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தான பில்ஸ் மட்டுமே பாஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணாங்க. அதை தவிர டீலிமிட்டேஷன் பில் தாக்கல் பண்ணி அது தோத்து போயிருச்சு. மீண்டும் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதில் நிச்சயமாகவே பாஜக கவனமாக இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய பில்ஸ் பாஸ் பண்ண தான் போகிறாங்க. உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன? மோடி அரசாங்கம் இந்த பில்லை பாஸ் பண்ணியே ஆகணும் என்றால் என்ன பில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.